நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை ஏனதானு நடத்த தெரியாது. ஏதோ வந்துட்டாங்களே என்னத்தையாவது பேசணுமேன்னு பேச மாட்டாரு. அவர் ஆச்சரியமானவர். ஆமென். அதே நேரத்தில் அதிசயமானவர். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் கிட்டத்தட்ட 98 இருந்து இந்த பைபிளை வாசிக்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 26 27 வருஷம் என்னன்னா ஆச்சு. ஆனால் இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமென். வாசிக்க வாசிக்க எப்படி இருக்குன்னா ஆச்சரியமா, த்ரில்லா, போதிக்க எப்படி இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் எவ்வளவு ஆச்சரியத்தை வச்சிருக்கிறாரோ என்னன்னா தெரியல. ஆமென். ஆமென். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என்ன செய்யுங்க ஆண்டவரே? என் கண்களை திறந்தருளும். எங்களுடைய கண்களை என்ன செய்யும் ஆண்டவரே? திறந்தருளும் ஆண்டவரே. நமக்கு அதிசயத்தை பார்க்கிறப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதை ஆச்சரியமா பார்ப்பீங்க? அதிசயத்தை. நீங்க கட்டியிருக்கிற வீட்டையா? இல்லை தாஜ்மஹாலையா? தாஜ்மஹால். ஷாஜஹான் மும்தாஜுக்காக கட்டின தாஜ்மஹாலை. தாஜ்மஹாலை பார்த்தா ஏன் ஆச்சரியமா இருக்கு? அப்பா, அது உலகத்துல இருக்கிற 7 அதிசயங்கள்ல ஒண்ணு. அது ஒரு அதிசயம். அப்ப அதிசயத்தை, அது அதிசயங்கிறதுனாலதான் அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஆச்சரியமா பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் நாங்கள் தங்கச்சி மடத்தில் எங்களுக்கு வீடு கட்டியிருக்கிறோம். இந்த கோவிட்ல அது கட்டுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 19 வருஷம் நாங்கள் சின்ன குடிசை வீட்டில் தான் இருந்தோம். இப்போவும் நாங்கள் இருந்த குடிசை வந்து வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. இந்த குடிசையில் ஃபுல்லாக பாம்பு, தேளு, பூராம்பல்லி, பெரிச்சாளி, நட்டுவாக்கள்ளி, குளவி எல்லாம் வந்துச்சு. எல்லா ஜீவ ஜந்துக்களோட தான் என்ன செஞ்சோம்? 19 வருஷம் இருந்தோம். அதுவும் எங்களோட சேர்ந்து குடியிருந்துச்சு. ஆனால் எதுவும் எங்களை கடிக்கலை. ஒரே ஒரு நேரம் தேள் கட்டி பிடிச்சி சில குளவி கொட்டுச்சு. விஷ ஜந்துக்களோட வாழ்ந்து உயிருக்கு எந்த பாதுகாப்பும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாம கர்த்தர் என்ன செய்தா? பாதுகாப்பா நடத்திட்டு கருந்து எல்லாம் கொடுக்க தூக்கிட்டு என்னென்ன நிற்கும் கண்ணில் பார்த்துருவோம். அவ்வளோதான். பாம்பு வரும், காலில் மிதிக்க மாட்டோம், போயிடும், கண்ணில் தென்பட்டுரும். அந்த மாதிரி தான் 19 வருஷம். மழையெல்லாம் பெஞ்சதுன்னா ஒழுகும். அப்படி ஒழுகும் இல்லை, வீட்டுக்குள்ள தான் மழை பெய்யும். எஸ். அந்த மாதிரி பக்கெட்டில் பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி இதை பிடிச்சின்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன குடிசையில் தான். எங்களுடைய வரவேற்பறையே எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற வேப்ப மரம் தான். எஸ். வேப்ப மரத்துக்கு முன்னாடி தான் யார் வந்தாலும் ரிசீவ் பண்ணுவோம். வேப்ப மரத்துக்கு கீழே தான் உட்காந்து நாங்கள் ரிசப்ஷன். என்னை பார்க்க வர்ற ஊழியக்காரங்க வந்தோடனே எங்கள் வீட்டை தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. உன்னைய கர்த்தர் இப்படி பயன்படுத்துறாரு, நீ இருக்கிற வீட்டை பார்த்தா எப்படி இருக்குன்னா குடிசை வீடா இருக்கு அப்படின்னு ஏதோ அருங்காட்சியத்தை பார்த்த மாதிரி எங்க கூரை வீட்டை, எங்க கதவை, எங்க தகர கதவை, எங்க கிச்சனை எல்லாத்தையும் ஆச்சரியமா என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. ஆனா எங்களுக்கு அது கண்ணுக்கு பழகி போனது. அது எங்களுக்கு ஒரு பெருசாவே என்னன்னா தெரியல. எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாலும் சரி, அந்த வீட்டுல போய் அப்பா கூரையில் படுத்தா தான் நிம்மதி. கூரையை பார்த்துக்கிட்டு அந்த கட்டில் படுத்தா தான் நிம்மதி. அப்படி தான் எங்களுடைய லைஃப் வந்து 19 இயர்ஸாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்து ஏதாவது என்னை பார்க்க வந்து எங்கள் ஸ்தாபனத்தினுடைய, நான் படித்த ஸ்தாபனம் மாரநாதா ஸ்தாபனத்தினுடைய ஃபின்னியனை வந்து எங்கள் ஒரு முறை சர்ச்சுக்கு நீங்கள் வாங்கின உங்கள் சர்ச்சில் தான் நான் வளர்ந்தவன், நீங்கள் வந்து பாருங்கள் எங்கள் சர்ச்சுன்னு கூப்பிடுவோம். அண்ணன் வந்திருந்தார். வந்தவர் அவருக்கு வீட்டை பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு சங்கடமாக போச்சு. என்னடா அந்த கால பெந்தேகோஸ்தே பாஸ்டர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உன்னை வந்து நான் வந்து பங்களாவில் இருக்க சொல்லல, ஒரு டீசெண்டான வீட்டில் நீ இருக்க மாட்டேன், அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் வீடு இருக்காது உங்களுக்கு, உன்னை என்ன பங்களாவில் நான் என்ன செய்கிறேன் இருக்க சொல்கிறேன் அப்படின்னு உரிமையாக திட்டுவார். என்ன அவர்கிட்ட வளர்ந்ததுனால அன்பாக திட்டுவார் எங்களை. நான் சொன்னேன், அண்ணே
ஒரு வீடு கட்டுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்னே. நான் எனக்கு மட்டும் கட்ட முடியாது, என் கூட இருக்கிற ஜூடா பீட்டர் எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் என்ன செய்யணும், வீடு 3 வீடா கட்டணும்னே. அதனால இதெல்லாம் நம்மளால நினைக்க முடியாதுண்ணே அப்படின்னு. அப்போ உடனே சொன்னார், ஆண்டவர் வாசலை திறந்திருக்கிறாரு, ஒன்னை யாரா மனசை அடக்கி சொன்னா அப்படின்னு கேட்டார். எனக்கு புரியல. அதன் பிறகு ஆண்டவர் சொன்னா, என்ன ஆண்டவரே இதை சீரியஸாக எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க, நாங்கள் வீடு கட்டணுமா அப்படின்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி பைபிளை யதார்த்தமாக இந்த வீட்டு காரியத்துக்காக மனசில் வச்சு நான் வாசித்தப்போ 2 சாமுவேல் 5:11 ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார். நான் யதார்த்தமாக வாசித்தேன். தாவீது எதாவது வீடு கட்டினான்னு பைபிள் என்னன்னா இருக்கே, இந்த பையன் எப்படி கட்டினான்னு நம்ம என்னச்சுமா வாசிச்சு பார்ப்போம்னு சொல்லி நான் 2 சாமுவேல் 5:11 வாசித்தா அதில் வசனம் எப்படி இருக்குன்னா, அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள்னு இருக்கும். அப்போ ஆண்டவர் நல்ல கவனமாக வாசி அப்படின்னார். தாவீது வீடு கட்டினான்னு இருக்கா இல்லை தாவீதுக்கு வீட்டை கட்டினாங்கன்னு இருக்கான்னார். ஆண்டவரே என்னமோ வித்தியாசமாக நீங்கள் என்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கே, தாவீது வீடு கட்டினான்னு இல்லை, தாவீதுக்கு வீட்டை கட்டினார்கள் அப்படிதான் இருக்கு வசனம். அதனால ரொம்பலாம் யோசிக்காத, நீ கட்டினா தானே யோசிக்கணும், உனக்கு கட்ட போறாங்க, தோத்திரம் சொல்றா அப்படின்னாரு. தோத்திரம்ப்பா தோத்திரம். அப்ப எங்க சபையில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் உட்கார வச்சு, ஐயா நாங்க வீடு கட்ட போறோம், நாங்க கட்ட மாட்டோமா, கத்தர் கட்டுவோன்னு சொல்லிட்டாரு, இப்படிதான் எங்களுடைய காரியம், நான் உங்க யார்ட்டையும் நான் காசு என்ன செய்யலைன்னா கேட்கல, ஆனா கத்தர் சொல்றாரு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்கே வேலையை ஆரம்பிக்கிறோம். வேலையை ஆரம்பித்து ஒரு 10 நாள் கூட இல்லை, கோவிட் வந்துருச்சு. ஏறத்தாழ ஒரு 20, அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி கல் வைக்கிறோம், மார்ச் 22ஆம் தேதி லாக்டவுன். அதாவது ஒண்ணுமில்லாதவங்க ஒரு வீட்டுக்கு கல் வைக்கல, 3 வீட்டுக்கு கல் வைக்கிறாங்க. எஸ், கையில் காசு இல்லாதவங்க ஒரு வீட்டுக்கு இல்லை 3 வீட்டுக்கு கல் வைக்கிறாங்க. நீங்க எல்லாம் கையில் கொஞ்சம் காசு பண்ணதை திரட்டிக்கிட்டு தானே நீங்க அஸ்திவாரம் தோண்டுவீங்க. நாங்க எதுவுமே இல்லாம தோண்டோம். 2 சாமுவேல் 5:11 வச்சுக்கிட்டு தோன்றோம். அப்ப எங்க எல்டர் சொன்னாரு, எங்க மேல உள்ள அக்கறையில, ஏன் இங்க பாருங்க, முதல்ல ஒரு வீட்டை கட்டுங்க, நீங்க ஏதாவது கடன்ல சிக்கிர போறீங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, உங்க நல்லதுக்கு தான் என்ன செய்யறேன் சொல்றேன். ஐயா நாங்க கட்ட மாட்டோம்யா, கர்த்தர் கட்டுவாரியா. புரியலையா நீ பேசுறது எங்களுக்கு அப்படின்னாங்க. ஐயோ எனக்கும் தாயா புரியல. எஸ், கெட்டத பாக்குற உங்களுக்கு புரியலன்னா கெட்ட போற எங்களுக்கு என்ன செய்யலன்னா புரியல சாமி. அப்ப அவர் சொன்னாரு, எங்க கணக்கு வேற, உங்க கணக்கு வேற பிரதர். ஊழியக்காரனுக்கு நான் ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு, அது என்னன்னா வேற கணக்கு. இப்ப சபையில போய் விசுவாசிகள்கிட்ட சேர்ச்சுக்கு இடம் வாங்கணும், சேர்ச்சு கட்டணும்னு உங்கள்கிட்ட நாங்க காணிக்க கேட்டா அது நியாயம். நீங்க லாக்டவுன் நேரத்துல நான் வீடு கட்டணும் எனக்கு காசு கொடுங்கன்னா உதைக்க மாட்டீங்க எங்களை. சாப்பாட்டுக்கே இல்லாத நேரத்துல நாங்க எப்படி? ஆனா அந்த நேரத்துல தான் ஆண்டவர் வேலையை என்ன செஞ்சாருன்னா ஆரம்பிச்சார். ஃபுல்லா லாக்டவுன் இருக்கு. நாங்க லாக்டவுனை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, 1.5 வருஷம் கழிச்சு. அந்த 25 வாரம் சபையே நடக்கல பாருங்க. அந்த சீசன்ல 3 வீடும் கட்டி முடிஞ்சிச்சு. ஆமென், முடிஞ்சிருச்சு 3 வீடுங்க. எஸ். வீடு பிரதிஷ்டை எப்பன்னா லாக்டவுன் ரிலீஸ் பண்றப்ப வீடு பிரதிஷ்டை. ஆமென். இப்ப பழைய கூரை வீட்டை பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி அந்த வீட்டுல 19 வருஷம் என்ன செஞ்சோம் நம்ம இருந்தோம். ஏன்னா கூரை வீட்டை தள்ளி வைக்கல, கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டாரு. எஸ், இந்த வீடு இப்படின்னா அந்த வீடு அப்படி இருக்கு, இங்க இருந்து எந்த வீட்டை தான் பார்க்கணும், கூரை வீட்டை தான் பார்க்கணும். அப்ப கூரை வீட்டுல இருந்து இப்ப இருக்கிற காரை வீட்டை பார்த்தா நம்பவே முடியல, என்னடா நமக்கா இப்படி ஒரு வீடுன்னு. சரி, காரை வீட்டுல இருந்து கூரை வீட்டை பார்த்தோம்னா இந்த வீட்டுல நம்ம என்ன செஞ்ச 19 வருஷம் இருந்தோம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உங்களுக்கு கேட்கலாம், என்ன எங்க வீட்டை பார்த்தா எங்களுக்கு ஒண்ணும் தெரியல, தாஜ்மஹாலை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்குன்றீங்க. நீங்க கட்டின வீடு என்ன தாஜ்மஹாலா? அதை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுக்கு
என்ன பாஸ்டர் பெருசா நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம். காசை வச்சுக்கிட்டு கட்டினா வீடு, காசு இல்லாம கட்டினா அதிசயம் தானே. அது அதிசயம் தானே. அப்ப அதிசயத்தை பாக்குறப்ப எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். நீங்க லாக்டவுன்ல எந்த காசு பணமும் இல்லாத காலகட்டத்துல கத்த நம்ம ஊற்ற ஆசீர்வதிச்சு நம்ம ஊற்றுல இருந்தே ஆண்டவர் பிளஸ் பண்ணி மரத்தை ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க, ஜன்னல ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க, கட்டில ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாரு. ஃபாதர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க, டேய் உங்களை வீடு கட்ட சொன்னமா 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட சொன்னாடா அப்படின்னா. வீடு கட்ட சொன்னாமா 5 ஸ்டார் ஹோட்டல கட்ட சொன்னமாடா. அப்படின்னா வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா நீங்க? எஸ். எத்தனையோ ஹோட்டல்ஸ்ல தங்கி இருக்கோம். அந்த ஹோட்டல்ல இருக்கிற இன்டீரியர்லாம் பார்த்தா அது ஆசைப்பட்டதே கிடையாது. நம்ம வீடு மாதிரி வருமா? கூரை வீடு மாதிரி வருமா? நம்ம வேப்ப மரம் மாதிரி என்ன செய்யுமா வருமா? இப்படிதான் பேசியிருக்கமே ஒழிய ஒரு நாளும் இதுல இருக்கிற மாதிரி நம்ம வீடு இருக்கணும்னு நாங்க என்ன செஞ்சது இல்லை, ஆசைப்பட்டதே இல்லை. ஆனா ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி எங்க ரூம் இருக்கும். எஸ். நாங்க கேட்கல, அவர் கொடுத்தாரு எங்களுக்கு. அவர் கொடுத்தாரு. அதனால இப்போ கட்டில் படுத்தாலும் சரி, டெஸ்கை பார்த்தாலும் சரி, கர்டைன்ஸை பார்த்தாலும் சரி, கிச்சனை பார்த்தாலும் சரி. ஒருத்தவங்க வந்தாங்க சமீபத்தில், ஒரு பாஸ்டர் வந்தா அவர் பல ஊருக்கு போறவர். அவர் ஆண்டவர் அப்படி செஞ்சதை நினைச்சு புகழும் போது நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இந்தியாவிலேயே இப்படின்னா எனக்கு ஒரு ஹோட்டலில் நான் தங்கண்டே இல்லைன்றாரு, வீட்டில் தங்க வச்சா. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எங்களுக்கு புதுசா இந்த வீட்டில் கூரையவே பார்த்து பார்த்து கண்ணு பழகி போச்சா 19 வருஷம். முதல்ல எனக்கெல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒழுங்கா தூக்கம் என்னன்னா வரல. நம்ம கூரையை பார்த்த கண்ணு இப்ப என்னன்னா காரையை பாக்குது, வீட்டை பாக்குது. அப்படி எங்க ஹோட்டல்ல தங்கி இருக்குமா, வீட்டுல தங்கி இருக்குமா, எந்த ஊர்ல இருக்கிறோம் இப்ப நம்ம? இப்பதான் வீடுக்கு கண்ணே பழகி இருக்கு. எஸ். இவ்வளவு நாளா வீட்டு கண்ணு பழகல. நாங்க இருக்கிற வீடு தான் அப்படி. எங்க இருந்து வந்துச்சு? வார்த்தையிலிருந்து வந்துச்சு. அப்போ காசை வச்சுக்கிட்டு கட்டினா அது ஆச்சரியமா இல்லை நமக்கு. ஆனா கர்த்தரே சொல்லி அவரே ஒரு காரியத்தை நமக்கு செய்யறப்ப நம்ம கண்ணுக்கு அது எப்படி இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது வசனத்திலிருந்து வந்ததுனால தேவன் எங்களுக்கு செஞ்ச அதிசயம். ஆமென். அதனாலதான் அதிசயத்தை நீங்க எப்படிதான் பார்க்க முடியும்? ஆச்சரியமாகத்தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தந்தையவர்கள் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. இத பாட்டா பாடி இருக்கிறாங்கல்ல. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. கூரையில்லை, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம். இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம். சென்னையில குளத்தூர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஏசிஏ சர்ச் பாஸ்டர் டேனியல் ஐயா அவர்கள். அவருடைய சர்ச் சரியான கூரை கொட்டகை. அப்ப இந்த பாட்டை பாடுறப்ப அவர் ஒரு விசுவாசத்துல பாட்டு பாடுவாராம். கூரை இல்லையே, கூரை இல்லையே, குறையில்லைன்னு பாடுறவர் கூரையை பார்த்து கூரை இல்லையே, கூரை இல்லையே, குறையில்லையே இல்ல கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு ஓல கூரை இல்லையே. நீங்க பொதுவான பாட்டை உங்க ஓன் வெர்ஷனா மாத்திக்கலாம். எஸ். அதாவது உங்களுக்குன்னு தனிப்பட்ட வெர்ஷன் என்ன சொல்றது, உங்க சொந்த, நீங்களா உங்க காரியத்தை உங்க பாணியில சொந்த பாட்டாய்க்கலாம் நீங்க. அந்த மாதிரி குறை இல்லையேங்கிறத கூரை இல்லையேன்னு மாத்தின உடனே அது அந்த சபைக்கான வெர்ஷனா மாறிடுச்சு அந்த பாட்டு. எஸ். இப்படியே பாடி பாடி குளத்தூர் போயிருந்தப்ப அந்த சர்ச்சை நான் போய் பார்த்தேன். அப்ப மல்டி என்ன சபையாது. இப்ப நவீன காலத்துல என்னென்ன வசதிகள் ஒரு சர்ச்சில் இருக்குன்னு ஒருத்தன் கனவு காண்பானோ அத்தனை அல்ட்ரா மாடர்னா ஃபுல்லா
சென்ட்ரலைஸ்டு ஏசி, எக்யூப்மெண்ட்ஸ், எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அது கூரை கொட்டகை இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளம் அதுல என்னன்னா இல்லை. இதை ஒவ்வொரு முறையும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல வருஷத்துல 2 நேரமாவது தந்தையர்களுக்கு ஃப்ளோல வரும். இந்த மாதிரி கொளத்தூர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, டேனியல் பாஸ்டர். அவர் குறையில்லையே குறையில்லையேன்னு பாடுறது போல கூரை இல்லையே கூரை இல்லையேன்னு பாடி அவருடைய கூரை கொட்டகை இப்ப கார சர்ச்சா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை பார்த்து கேட்பாங்க, யாரெல்லாம் கூரை வீட்டுல இருக்கிறீங்க கையை தூக்குங்க. உங்க வீடெல்லாம் கார வீடா என்ன செய்ய போகுது? மாறுவதாங்க. எத்தனை பேர் கூரை வீட்டுல இருக்கீங்க? கையை தூக்குங்க. கார வீடாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த மாதிரி தான் நானும் உட்காந்து என்ன செய்வோம், நாங்களும் உட்காந்து கையை தூக்குவோம். கூரை வீட்டுல நாங்களும் இருக்கோம்னு என்ன செய்வோம்னா கையை தூக்குவோம். அப்ப நானே நினைச்சுக்கிறேன், அவர் கொளத்தூர்ல இருந்தவருக்கு செஞ்சாரு, நமக்கு என்னைக்கு இந்த கூரை என்ன செய்ய போதும், காரையா மாற. இந்த ஃபாதர் வேற சும்மா இருக்காம ஓயாம வருஷத்துல 2 நேரம் 3 நேரம் யாரு கூரை வீடு கையை தூக்குங்க காரை வீடுன்னு சொல்றாரு. அதனால நம்மளையும் சும்மா தூக்கி வைப்போம். இப்படி தூக்குறது நாங்க, இப்படி தூக்கி தூக்காம நீங்க காவாசி அரைவாசி முக்காவாசி தூக்குனாலும் சரி உங்களுக்கு தூக்கி வைக்க போற. ஆமென். கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. நீங்க குடியிருக்கிற வீட்டை நீங்களே நம்ப முடியாம பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. ஆமென். கர்த்தர் அது போல உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போறாரு. கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆமென். யோபுல நாம வாசிக்கிற 5:9 அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை வாசிக்கலாமா? கர்த்தருடைய இயல்பு என்ன? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னது அது? ஆராய்ந்து முடியாத அதிசயம். அப்ப தேவன் ஒரு செயலை செஞ்சா அது எப்படி இருக்கும்? அதிசயம் செய்கிற ஆண்டவர். பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? அது ஆச்சரியமா இருக்கும். அவர் அதிசயத்தை செஞ்சுட்டு நம்மளை எப்படி பார்க்க வைப்பாரு? ஆச்சரியமா பார்க்க வைப்பாரு. நீங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு அதிசய செயலை இந்த வருஷம் இறுதி நாட்கள்ல இந்த சீசன்ல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. ஆமென். இதை சொல்றதுக்கு தான் நாங்க சீர்காழிக்கு வந்திருக்கிறோம். எஸ். நேத்துல இருந்து இதைத்தான் சுத்தி அடிக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. ஜூடாக்கு எங்க சர்ச் கேம்பஸை ஒட்டியே ஒரு 10 சென்ட் இடம் அவங்க அம்மா ஆரம்பத்தில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த 10 சென்ட் இடத்துல தான் அவர் ஒரு குடிசையை போட்டு இருந்தார். அப்போ என்னோட ஒய்ஃபு ஜூடா பீட்ரு எல்லாரும் அப்பப்போ உட்காந்து அவங்க கனவுலேயே ஒரு வீடு கட்டுவாங்க. இந்த ஆண்டி எல்லாம் சேர்ந்து மடம் கட்டுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப வருஷமா இதில் வீடு கட்டுவாங்க. கற்பனையிலேயே நம்ம கீழே ஒரு கார் பார்க்கிங் 3 ஃப்ளோர் கட்ட போகிறோம். லிஃப்ட் வைக்க போகிறோம். வரக்கூடிய ப்ரீச்சர்ஸை வந்து லிஃப்ட் வழியாக ஏற்றி மேலே அவங்கள தங்க வைக்க போகிறோம். அப்புறம் 2வது ஃப்ளோரில் நீங்கள் 2 பேரும் இருந்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன செய்வேன்னா இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு போயிருவேன் அந்த இடத்த விட்டு.
இவங்க எல்லாம் பேசியே கொன்றுவாங்க போல இருக்கு நம்மள. நடக்க வாய்ப்பே இல்லாத காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உட்காந்து பேசிக்கிட்டு ஆண்டி கூடி என்ன கட்டுறாங்க மடம். இதெல்லாம் இந்த காலத்துல நடக்க போறது என்னன்னா ஆண்டி கூடி மடம் கட்டுறாங்க. தங்கச்சி நமக்கு கிடைச்சது இந்த கூரை வீடுதான் அப்படின்னு நினைச்சிட்டு, அதாவது சில பேர் ஒரு காலத்துல நாங்க ஒரு வீடு கட்டுவோம்னாவது நம்பிக்கை இருக்கும்ல. ஒரு காலத்துல நம்ம ஒரு வீடு கட்டுவோன்ற நம்பிக்கை இருக்கும்ல. நான் அந்த மாதிரி கூட எனக்கு நான் இல்ல திருப்தி ஆயிட்டேன். போதும், இதுவே நமக்கு என்னன்னா போதும் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அப்ப சில காரியங்களை நாம என்ன செய்யறோம்னா நமக்குள்ள குழி தோண்டி புதைச்சிடறோம். எஸ். எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களோ அந்த காரியங்களை உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? குழி தோண்டி புதைக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க புதைச்சத தோன்றதுக்கு உங்களுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்ல. என்ன புதைச்சத தோண்டுனா நாரும். புதைச்சத தோண்டுனா நாரும். அதனால தேவன் வர்றாரு, நீ புதைச்சா புதைச்சிட்டு போ, நான் உனக்குள்ள வந்து என் காரியத்தை விதைச்சிட்டு போறேன். ஆமென். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். நீ ஆண்டி கூடி மடங்கட்டினு புதைச்சா நான் என் காரியத்தை உனக்குள்ள விதைப்பேன். கடைசியில புதைச்சது புதைச்சதான், ஆனா விதைச்சது அப்படி முண்டிக்கிட்டு வந்துச்சு வெளியே. எஸ். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு விதைய விதைச்சேன்னு சொல்லுவீங்களா புதைச்சேன்னு சொல்லுவீங்களா? விதைய விதைச்சேன். எங்க வயல்ல போய் நெல்லை புதைச்சிட்டு வந்திருக்கேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? இல்லை. டெல்டால யாராவது நான் நெல்லை புதைச்சேன் விதைய புதைச்சேன்னு சொன்னா அடிக்காம என்ன செய்ய மாட்டாங்க? விட்ட மாட்டாங்க. விட்ட மாட்டாங்க. இது என்னது? விதைய புதைக்கிறது இல்ல, விதைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப விதைச்சது வெளியில வரும். விதைச்சது வெளியில வரும். வீட்டுக்கான வாக்குத்தத்தம்னா வீடு வரும். எஸ். பிள்ளைக்கான வாக்குத்தத்தம்னா பிள்ளை வரும். ஊழியத்துக்கான வாக்குத்தத்தம்னா ஊழியம் வரும். தொழிலுக்கான வாக்குத்தத்தம்னா தொழில் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் புதைக்கல, நீ புதைச்ச, நான் விதைச்சிருக்கிறேன். ஆமென். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உயிரோடு எழுந்த லாசருவை எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்க? ஆச்சரியமா. ஏன் அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க? பெத்தானியால எத்தனையோ வாலிப பசங்க இருந்தாங்க, எந்த வாலிப பசங்கனையும் எப்படி பார்க்கல? ஆச்சரியமா பார்க்கல. ஆனா இவனை மட்டும் ஏன் ஆச்சரியமா பார்த்தாங்க? அதிசயம் நடந்தது. அவனுக்கு ஆண்டவர் செஞ்சது அதிசயம். அதிசயம். 10-11 உங்க வீடு உங்க கிராமத்துல உங்க ஊர்ல உங்க கிராமத்துல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. 10-11 உங்க உங்க வீட்டை அப்படி கடந்து போறவங்க நின்னு அந்த வீட்டை எப்படி பார்த்துட்டு போவாங்கன்னா ஆச்சரியமா. ஏன் இந்த வீட்டை மட்டும் ஆச்சரியமா பாக்குறாங்கன்னா அந்த வீட்டுல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உங்க வீட்டுக்குள்ள ஒரு அதிசயம் செய்யறப்ப உங்க வீட்டை தேடி அநேகர் வருவார்கள். இந்த சபையில ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்ய போறார். ஆமென். இந்த சபையை தேடி அநேகர் வருவார்கள். ஆமென். இந்த சீர்காழி பகுதியில் இருக்கிற உங்க எல்லாருடைய லைஃப்லயும் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். உங்க கிராமத்துல உங்க குடும்பம் 10-11 இருக்காது. உங்க சொந்த பந்தங்கள் நடுவுல நீங்க 10-11 போய் உட்கார மாட்டீங்க. நீங்க வந்தாலே எல்லார் கண்ணும் உங்களை கொட்ட பார்க்கும். ஏன்னா தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய போகிறார். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே,
அதிசயமானவரே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எங்க போனாலும் தலையை குனிஞ்சுக்கிட்டே தான் என்ன செய்றேன் பாஸ்டர். வாரேன் பாஸ்டர். குனிஞ்ச தலை நான் என்ன செய்யறது இல்லைன்னா நிமிர்ந்து பார்க்கறதே இல்லை. என்ன என் வீட்டுல நடந்த அவமானம் தலை நிமிர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. எஸ். அதனால எங்க போனாலும் இப்ப நான் எப்படிதான் போறேன்னா தலை குனிஞ்சே முக்காடு போட்டு, குனிஞ்சுக்கிட்டு முக்காட போட்டுக்கிட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு. ஹalleluya. ஆண்டவர் திக்கு முக்காடுற மாதிரி ஒண்ணு செய்ய போறாரு. முக்காட போட்டுட்டு வந்தல. எஸ். நீ திக்கு முக்காட போற. திக்கு முக்காட போற. ஹalleluya. தெரியுதா உங்களுக்கு திக்கு முக்காடுறனா தெரியுதுல? எஸ். ஹalleluya. ஹalleluya. இப்ப கூனி குறுகி நின்னவனுக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்யறப்ப அவன் ஊருக்குள்ள அப்படியே பவனி வர்றான். ஆமென். இந்த தேர் வந்து வருதுன்னு சொல்லுவீங்களா, தேர் பவனின்னுவீங்களா? தேர் பவனி. அதானே சரியான வேர்டு. தேர் பவனி. தேர் வருது நான் சொல்லுவீங்க, இந்த தேர் போகுது நான் சொல்லுவீங்க. சொல்லுங்க, தேர் பவனி. தேர் பவனி. அதனால உங்களுக்கு ஒரு பவனி உண்டு. உங்களுக்கு ஒரு பவனி உண்டு. அவனியில் உங்களுக்கு ஒரு பவனி உண்டு. அப்படி ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். உங்களை சுத்தி இருக்கிறவங்க வெச்ச கண்ணு வாங்காம பார்க்க போறாங்க. எஸ். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அப்படியே நகோமி ரெண்டு மகனையும் வீட்டுக்காரரையும் இழந்துட்டு பெத்லகேம்ல கர்த்தர் அப்பத்தை கட்டளையிட்டார்னு தெரிஞ்சு பஞ்சம் பிழைக்க போனவ மறுபடியும் தன்னுடைய மருமக ரூத்தோட பெத்லகேமுக்கு என்ன செய்யறா? வருகிறாள். வந்தா நகோமிய அடையாளமே யாருக்கு என்னன்னா தெரியல. அப்ப ஊரார் வந்து ஒரு டவுட்ல கேக்குறாங்க, இவள் நகோமியோ அப்படிங்கிறாங்க. நகோமினா என்ன அர்த்தம்? வசந்தான். வசந்தம்னு அர்த்தம். அல்லது வசந்தாவா? வசந்தா. வசந்தம் இல்லாத வசந்தா. எஸ். பேருதான் வசந்தா, ஆனா வாழ்க்கையில என்ன இல்ல? வசந்தா. கசந்தா. என்ன வசந்தான்னு சொல்லாதீங்க. கசந்தான்னு சொல்லுங்க. கசந்தான்னு கசந்தான்னு சொல்லுங்க. மாறாள்னு சொல்லுங்க. அப்ப வசந்தா பேர் எப்படி மாறிடுச்சு? கசந்தா. கசந்தான்னு மாறிடுச்சு. எஸ். என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. மாறா. வசந்தா இல்ல, உங்க பழைய வசந்தா இல்ல. கசந்தா. உங்க பழைய வசந்தா வரல, கசந்தா வந்திருக்கேன். கசந்தா வந்திருக்கேன். கசந்தா இல்ல, கசந்தா வந்து. கசந்தா வந்திருக்கேன். என்ன நீங்க வசந்தம்னா கூப்பிடுங்க? வசந்தா. 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 வசந்தா அப்படின்னு கூப்பிடுங்க. எங்க? கசந்தா. 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 வசந்தா எப்படி ஆயிட்டா? கசந்தா ஆயிட்டா. எங்க அம்மா பேரு வசந்தா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கும் கோபம் வந்தா, எரிச்சல் வந்தா, வாழ்க்கையில கஷ்டம் வந்தா எப்படி மாறிடுறோம்? கசந்தா. சில நேரம் அசந்தா. இந்த சூழ்நிலையில மருமக ரூத் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறார். என்ன செய்யறாரு? மருமகள் ரூத் வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அவ கதிர் பொறுக்கலான்னு போறா. யாரோட வயல்ல? போவாசோட வயல்ல. அப்ப எல்லாரும் அவளை எப்படி பார்த்திருப்பாங்கன்னா, பாவம் இந்த புள்ள இருந்திருந்தும் புள்ளை இல்ல, புருஷன் என்னன்னா இல்ல இல்ல, இந்த மாதிரி சாமியே நமக்கு தொனான்னு என்ன செஞ்சிருக்குன்னா வந்திருக்கு. ரூத்து கசந்தாவா இருந்தாலும் அவளுக்கு கர்த்தர் மேல மட்டும் கசப்பே வரல. ஆமென். யார் மேல கசப்பு வரல? வாழ்க்கையில கசப்பு இருந்துட்டு போட்டோம்,
வாழ்க்கையில கசப்பு இருந்தோம். நீங்க கர்த்தர் மேல கசப்பு இல்லனால இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உனக்கு தான் நான் அதிசயம் செய்ய போறேன். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இவ போவாசோட வயலுக்கு வர்றா, கர்த்தரும் களத்துக்கு வர்றார். ஆமென். அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசில போவாச யார் ஆயிடுறாருனா மாப்பிள்ளை ஆயிடுறார். எஸ். இதெல்லாம் நம்மளால கற்பனையே பண்ண முடியாது, நினைச்சு கூட என்ன செய்ய முடியாதுனா பார்க்கவே முடியாது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், நீ நினைச்சு கூட பார்க்காத ஒரு காரியத்தை தான் நான் அதிசயம்னு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்றோம்ல, நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. எஸ். இது உலகத்துல கஷ்டத்துக்கு சொல்லுவான், ஆனா ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொல்றாரு, நீ நினைச்சது ஒண்ணு, உனக்கு நான் நடப்பிக்க போறது வேற ஒண்ணு, வேற ஒண்ணு. ஆமென். இவன் நினைச்சு எதை நினைச்சு போனா, 2 கதிர் கிடைக்காதான்னு போனா. ஆனா கர்த்தரு போவாசிய யாரா கொடுத்துட்டாருனா மாப்பிள்ளையா கொடுத்துட்டாரு. இப்ப கசந்தா எப்படி இருப்பா? அசந்த இந்த கசந்தா இருக்காளே, இந்த கசந்தா நகோமி, அவளுக்கு நம்பவே என்னன்னா முடியல. என்னடா சுதந்திரவாளி முடிஞ்சு போச்சு, அற்று போச்சு அப்படின்னு நம்ம குழி தோண்டி புதைச்சோம். ஒரு பக்கம் மகனை புதைக்கிறப்பயே, இன்னொரு மகனை புதைக்கிறப்பயே, வீட்டுக்காரனையும் புதைக்கிறப்பயே, அவர்களோடு சேர்ந்து இவருடைய நம்பிக்கையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டா? புதைச்சிட்டா அந்த கசந்தா. இனிமே நமக்கு வாழ்க்கை என்னன்னா இல்லங்கிற முடிவோட வந்தா. சுதந்திரவாளி எனக்கு இல்ல அப்படின்னு அவளே ஒரு முற்றுப்புள்ளிய வச்சா. சொல்லுங்க, முற்றுப்புள்ளிய வச்சா. முற்றுப்புள்ளியை வைத்தாள். ஆண்டவர் புள்ளியை எடுத்துட்டு புள்ளைய வச்சார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. புள்ளி வச்சது யாரு? கசந்தா புள்ளி வச்சா. கசந்தா புள்ளி வைத்தாள். கசந்தா என்ன வச்சா? புள்ளி வைத்தாள். புள்ளியை எடுத்துட்டு அந்த இடத்துல ஓபேத்துங்கிற புள்ளைய வச்சது யாரு? கர்த்தர். அப்ப புள்ளி இருந்த இடத்துல புள்ள இருந்தா கண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமா, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. கசந்தா கையில புள்ளைய வச்சுக்கிட்டு, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உங்க வீட்டுல ஒரு தொட்டில் ஆற்ற ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்துறார். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. மாஸ்டர், எங்க வீட்டுல மேஜர் இருக்கு, நாற்காலி இருக்கு, சோஃபா இருக்கு, கட்டில் இருக்கு. ஆனா எங்க வீட்டுல இதுவரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு காரியம், ஒரு தொட்டில பார்க்கல. ஆண்டவர் சொல்றார், இத்தனை ஜாமான் வீட்டுல இருந்துச்சே, ஒரு தொட்டில் கயிறு இருந்துச்சா? இல்லையே. ஒரு தொட்டில் ஆட்டுறதுக்கான இந்த வளையம் இருந்துச்சா? இல்லையே. ஒரு தொட்டில் சேலை இருந்துச்சா? இல்லையே. கட்டில் இருந்துச்சே, தொட்டில் இருந்துச்சா? இல்லையே. நீங்க சொல்றீங்க தொட்டிலுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்படிதான் தாத்தா ஆபிரகாமும் பாட்டி சாராளும் பேசினாங்க. உனக்கு ஒரு புது கட்டிலை தருவேன்னு சொன்னா நம்ப முடியுது. உனக்கு ஒரு புது கட்டிலை தருவேன், ஆனா உனக்கு நான் ஒரு தொட்டில தருவேன்னு சொன்னா சரீரம் சேர்த்து போச்சு, கற்ப சேர்த்து போச்சு அப்பா. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், உன் வீட்டுல ஒரு ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே,
ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. பாஸ்டர், இன்னைக்கு தான் எனக்கு இந்த ரகசியம் என்னன்னா, புரியுது. என் வீட்டுல எல்லா பொருளும் இருக்குன்னு நான் என்ன செஞ்சேன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பொருள் என்னன்னா தொட்டில். அது வருதுன்றார் ஆண்டவர். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அப்ப நகோமி என்ன நினைச்சா, இனிமே தொட்டில் கட்டுறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லை. இனிமே நான் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு எனக்கு ஒரு குமாரன் பிறந்து அந்த பையன் குமாரன் பெரியவனாக மட்டும் நீங்கள் பொறுத்திருக்க என் காத்திருக்க மக்களே அது கூடாது. திரும்பி போங்கள். அப்ப நகோமி என்ன முடிவுக்கு வர்றா, இனி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் வீட்டுல ஒரு தொட்டில் கட்டுறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லை. ஆனா எது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் நினைச்சாலும் அது வீட்டுக்குள்ள வருது. வருது. ஆமென். அத கையில ஏந்திரான். அவன் பேரு ஓபேத். அவனுக்கு ஒரு தொட்டில கட்டுறான். அந்த தொட்டில பேராண்டிய போடுறான். போட்டு என்ன தாலாட்டு பாடியிருப்பா, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நீங்க பாட போற ராராட்டு. ஆச்சரியமானவரே, இதான் உங்க ஆராரோ. அதிசயமானவரே, இதான் உங்க ராராரோ. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. குழந்தைக்குன்னா ஒரு தாலாட்டு பாட்டு வேணும்ல, வேணும். நீங்க வீட்டுல மாமா அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டால, Yes. அப்புறம் ரெண்டு மச்சான் அடிச்சாரு, என்ன அந்த பாட்டு இது உங்களுக்கு தெரியும்? என்ன பாட்டு? மாமே அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டால, ஆத்தா அடிச்சாலோ அரளிப்பூ செண்டால. அதெல்லாம் உங்களுக்கு பாட்டு இல்ல. ஆண்டவர் உன் வீட்டுல ஒரு தொட்டில் வருது. அந்த தொட்டிலுக்கு நீ பாட போற தாலாட்டு பாட்டு இதுதான். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. தொட்டில் வருது. தொட்டில் வருது. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அதனால குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க போறப்பே ஒரு தொட்டில் கம்பு வாங்கிட்டு போயிருங்க. ஆமென். போறப்ப என்ன வாங்கிட்டு போயிருங்க? தொட்டில், கம்பு, கயிறு எல்லாம் கயிறு எல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. எஸ். அப்ப தொட்டில் ரெடி, கயிறு ரெடி, தொட்டில் சேலை ரெடி, தாலாட்டு பாட்டு ரெடி. ஆமென். என்ன தாலாட்டு பாட்டு? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இந்த ஆறாரோ ராராரோ எல்லாம் இல்ல. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. குழந்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு அடுத்த வருஷம் எஸ், கெட் ரெடி. ஆமென். உங்க வீட்டுல வந்து குழந்தை சத்தம் கேட்கும். ஒரு ஆறாரோ ராராரோ பாடுற தாலாட்டு சத்தமும் என்னன்னா கேட்கும். தாலாட்டு பாட்டையும் கொடுத்துட்டு போறேன். என்ன பாட்டு? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, கட்டில் கிடந்த வீட்டுல தொட்டில் இருக்கு. ஆச்சரியமானவரே,
உங்க அறையில ஒரு தொட்டில் தொங்கும். அதிசயமானவரே பேராண்டி வர்றா. ஆச்சரியமானவரே பேத்தி வர்றா. அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. நவமி அந்த ஓபேத்தை பாக்குறப்பெல்லாம் அவளுக்கு என்னன்னா ஆச்சரியம். அடே உன் பாட்டி புள்ளி வச்சேன், ஆனா உங்க ஆத்தா விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் புள்ளைய கொடுத்துட்டாரு. நான் வச்ச புள்ளிய அவர் என்னவா மாத்திட்டாரு? புள்ளையா மாத்திட்டாரு. அதே நானும் ராராராவா மாத்திட்டேன்டா. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. புதுசு புதுசா வருது பாஸ்டர் இங்க நிக்கிறப்ப. எஸ், இதுக்கு ஒரு பேர் ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் ராராட்டு ஆராதனை. ஆச்சரியம். ராராட்டு ஆராதனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராராட்டு ஆராதனை இல்ல, கேள்விப்பட்டதே இல்ல. அப்ப ஆராதனை பாட்டை பாடி நம்ம ராராட்டுறப்ப அதுக்கு என்ன பேரு? ராராட்டு ஆராதனை. ராராட்டு ஆராதனை. ஆச்சரியமானவரே நடக்குது ராஜா. அதிசயமானவரே எல்லார் லைஃப்லயும் நடக்க போகுது. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. நகோமி வீட்டுல அழுக சத்தம் கேட்ட நகோமி வீட்டுல இப்ப என்ன கேக்குதுன்னா குழந்தை சத்தம். குவா 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 சத்தம். குழந்தை குவா குவான்னு அழுகிற சத்தம். ஹல்லேலூயா. சோ அழுகிற குழந்தைய நீங்க என்ன செய்வீங்க? ராராட்டு. என்ன குழந்தை என்ன செய்தான்? குவாக்குவான்னு அழுது. அதனால இவங்க என்ன செய்யறாங்களா? ராராரே ராராரே ராராரே. குழந்தை அழுகும், நீங்க தொழுது கொண்டே ராராட்டுவீங்க. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆராதனை. ஆராதனை உன் குழந்தைக்கு நீ பாட போகிற ஆராதனம். ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அழைப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அழைப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. உங்களுக்கு நடக்க போற ஒரு அற்புதத்துக்கு ஒரு தீம் சாங் வேணும்ல? எஸ். என்ன சாங் வேணும்? தீம் சாங் வேணும். கோலியாத்தை அடிச்ச பின்னாடி தேசத்துல ஒரு தீம் சாங் வந்துச்சு. அந்த தீம் சாங்குக்கு பேர் என்ன? தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. என்ன சாங் அது? தீம் சாங். அதனால உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. அத பாட்டா பாடுறதுக்கு ஒரு தீம் சாங் உங்களுக்கு வேணும். அதுதான் இந்த தீம் சாங்.
ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹalleluya. ஹalleluya. எனக்கு சின்ன வயசுல எனக்கு குழந்தைன்னா அவ்வளோ இஷ்டம். அதனால என்னுடைய 19-20 வயசுலயே எங்க வீட்டில் என் தாய் தப்பன் தங்கச்சியெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நான் பேசுனது, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், எனக்கு பெண் குழந்தைன்னு அவ்வளோ இஷ்டம், எனக்கு பிறக்க போகிற பெண் குழந்தைக்கு நான் வைஷாலின்னு பேர் வைக்கிறேன். இது முதற்கொண்டு நீங்கள் அனைவரும் என்னை வைஷாலி அப்பான்னு தான் கூப்பிடணும். எந்த வயசுல? 19 வயசுல. முளைச்சு 2 இலை கூட விடலை. எஸ். இவனுக்கு ஒரு கனவு வருது, எனக்கு ஒரு கல்யாணம் முடியும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். எஸ். அது பொட்ட புள்ள தான் எனக்கு வேணும். அதுக்கு நான் வைக்கிற பேரு வைஷாலி. என்னை இது முதற்கொண்டு எல்லாரும் எப்படித்தான் அழைக்க வேண்டும்? வைஷாலி அப்பா என்று. இதை ஒரு சட்டமா போட்டு எனக்கு இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல என்னை வைஷாலி அப்பா ஷாலிப்பா, என் ஒய்ஃபோட போன்ல ஷாலிப்பா ஷாலிப்பான்னு தான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 27 வருஷம் ஆச்சு, இன்னும் வைஷாலி வரல. ஆனா வைஷாலிக்கான கனவு எத்தனை வயசுல வந்துச்சு? 19 வயசுல. கல்யாணம் முடிஞ்சு 27 ஆண்டுகளா ஒரு குழந்தைக்காக நாங்க என்ன செய்யறோம்? காத்திருக்கிறோம். ஆனா குழந்தைன்னா அவ்வளவு இஷ்டம். என்ன ஒரு மாதிரி எவ்வளவு நேரம் ஒரு மாதிரி பாக்குறீங்களே. அவ எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, என்னோட 33வது வயசுல கல்யாணம் முடிஞ்ச 3 வருஷம் ஆயிருக்கு. அப்ப 2002 பைபிளை வாசிக்கிறப்ப ஆதியாகமம் 12 வாசிச்சுட்டு இருந்தப்போ நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு நான் உன்னை யாரை ஏற்படுத்தி இருக்கிறேன் தகப்பனாக. அதை வாசிக்கிறப்ப எனக்கு அப்படி இருதயம் ஃபயர் ஆகுது. ரேமா பாருங்க, இப்போ சொன்னார், குறைவின் எல்லையில் இருக்கிற ஒன்றை எல்லையில்லாத நிறைவுக்கு நேரம் நான் அழைக்கிறேன். முடிஞ்ச நட்சத்திரங்கள் எண்ணு. குறைவின் எல்லைன்னா ஒரு குழந்தை கூட இல்லை, எல்லையே இல்லாத நிறைவுன்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். பூமியின் தூளை என்ன முடியுமா? எண்ண முடியாது. நட்சத்திரங்கள் என்ன கூடுமா? எண்ண முடியாது. அப்ப அது எல்லை இல்லாத நிறைவு. ஆனா ஆள் எப்படி இருக்கிறான்? குறையோடு. குறைவின் எல்லை. குறைவின் எல்லை. குறைவின் எல்லைன்னா என்ன? சுத்த ஜீரோ. சுத்த ஜீரோ. அப்ப எனக்கு வயசு 33 வயசு. அப்ப நான் என்ன எப்படி பிலீவ் பண்ணேன்னா, ஆஹா கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா பேசிட்டாரு. தான் நடக்க போகுது. நமக்கு இந்த வருஷம் என்ன கொடுக்க போறாருன்னா ஒரு குழந்தைய கொடுக்க போறாரு. எதிர்பார்த்து 33, 35 ஆச்சு, 35, 37 ஆச்சு, 37, 40 ஆச்சு, 40, 42 ஆச்சு, 42, 45 ஆச்சு, 45 வர்றப்பதான் திணறுது. நாடா சொல்லி இவ்வளவு நாளையும் ஒண்ணு என்ன செய்யலையே, நடக்கலையே. அதனால இனிமே நடக்கிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லை. மூட்ரா ஃபைல என்ன பண்ணிட்டோம்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்களா ஒரு நறுக்குன்னு புள்ளிய வச்சுட்டோம். எதுக்கு? குழந்தைக்கு புள்ளிய வச்சுட்டு விட்டாச்சு. இனிமே நமக்கு வாய்ப்பே என்னன்னா இல்லை. வாய்ப்பு இல்லைங்கிறதோட எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு மினிஸ்ட்ரி டைட் ஆயிருச்சு, விஷன் பெருசாயிருச்சு. இனிமே ஒரு குழந்தைய பத்து அது குவான்னு கத்த, அதை தூக்கிட்டு அதுக்கு யூரின் போச்சுன்னா அதை தொடச்சு விட, அதுக்கு பேம்பர்ஸ் மாட்ட, டாய்லெட் போனா அதை சுத்தம் பண்ண. எனக்கு இதெல்லாம் வந்து செட்டே என்னன்னா ஆகாதப்பா. ஐயோ எனக்கு இந்த ஆட்டை என்னன்னா வேணாப்பா அப்படின்னு நானே என்ன பண்ணிட்டேன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்பதான் ஒரு என்னோட 50 வயசுக்கு மேல நான் பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறப்ப சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு யோவான்னு பேர் வைப்பாங்க பாருங்களேன். அந்த வேர்டை வாசிக்கிறப்ப ஆங்கிலத்துல ஜொஹானன் அப்படின்னு இருக்கும். எஸ். அந்த வேர்டு ஜொஹானன்னா யாவே இஸ் கிரேசியஸ். கர்த்தர் யாவே கிருபை உள்ளவர். அதை வாசிச்ச உடனே சடனா ஒரு தீ உள்ளுக்குள்ள, உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன், அந்த பையனுக்கு நீ என்னதான் பேர் வைக்கணும்? ஜொஹானன். எஸ். ஹல்லேலூயா. உடனே நான் 50 வயசுக்கு மேல என் ஒய்ஃப் கிட்ட வந்து நின்று, இங்க பாருப்பா, நான் பைபிளை வாசிச்சேன்,
ஆண்டவர் என்ன பேர் கொடுக்குறாரு? ஜோஹான். அதனால இது வெளியே ஆட்டி என்ன செஞ்சிடாத, சொல்லிராத. நடந்தா பார்ப்போம், இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து அப்படி என்ன செஞ்சிருவோம், விட்டுரும், அமைக்கிடுவோம். இது வெளியிலேயே நாங்க என்ன செய்யல, சொல்லவே இல்லை. இந்த நேம் ஜொஹானன்ங்கிற நேம் யார்ட்டையுமே சொல்லல. அப்பதான் 2022 ஆண்டவர் நியூ இயருக்கு நான் ரெடி பண்றப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்டாப்பா உனக்கு 19 வயசுல ஒரு கனவு வரும், அதுல ஒரு குழந்தைய குறிச்ச எண்ணம் வரும், அதுக்கு நீயா ஒரு பேரை வைப்ப, அதுக்கு வைஷாலின்னு ஒரு பேரை சுட்டி உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் வைஷாலி டேடுன்னு தான் உன்னை கூப்பிடணும்னு கட்டளை எல்லாம் போடுவேன். உன் கற்பனையவே நீ நம்புவேன்னா உனக்கு நான் ஜொஹானன்கிற ஒரு பேரை கொடுக்குறப்ப இதை வெளியே சொல்ல மாட்டீங்களோ, நீங்க இதை 4 பேர்த்து அறிக்கை பண்ண மாட்டீங்களோ அப்படின்னு ஆண்டவர் என்ன சேலஞ்ச் பண்ண. எஸ், என்ன பண்றாரு? சேலஞ்ச் பண்றாரு. நீங்க 33 வயசுல எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுப்பார், அவனுக்கு ஜொஹானன்னு பேர் வைக்கணும்னு சொல்லுவாருன்றத 4 பேருக்கு நடுவில் சொல்றது சந்தோஷம் கூச்சம் வராது. ஆனா 56 வயசுல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி உனக்கு நான் ஒரு குழந்தைய தருவேன், அந்த குழந்தைக்கு பேரு ஜொஹானன், அதனால இந்த ஜொஹானன்ங்கிற பேரை போற இடத்துல எல்லாம் என்ன பண்ண, சொல்லு 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 சொல்லுன்னு 10 வச்சாரு பாருங்களேன். சீர்காழி வரைக்கும் 10 வச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ், ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஒரு கூட்டமே ஜொஹானனை எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆமென். ஜொஹானனுக்குன்னு ஆஃபரிங் வந்தது எங்க வீட்டுல இன்னும் பிரிக்காம இருக்கு. எஸ், ஜொஹானனுக்கு பிறந்தா கரிச்சோறு போடுவேன்னு நான் பொருத்தனை பண்ணேன் ஒட்டுமொத்த சபைக்கு. அந்த போடுற கரிச்சோருக்கு தங்க நகை ஆஃபரிங்க கிடக்கு வீட்டுல. எஸ், ஜொஹானன் வாசிக்க போற பைபிள் வீட்டுல இருக்கு, வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜொஹானன் பிறந்த உடனே அவனை கையில வாங்குற அந்த முதல் குழந்தை துணி வீட்டுல இருக்கு. இப்ப சீர்காழி மீட்டிங் முடிச்சிட்டு நாங்க ஒரு தொட்டில் கயிறை வாங்கிட்டு போறோம். நேத்து சாப்பாடு பாஸ்டர் கொடுத்து விட்டாரு. 2 தம்பிமாருங்க வந்தாங்க. ஒருத்தர் பேர் கேட்டேன் ஜோயல்னாரு, இன்னொருத்தர் பேர் கேட்டேன் ஜோஹன்னாரு. அதே அங்க போயிட்டு இருக்காரு பாருங்க, ஜோஹன். அதனால இப்ப நாங்க முடிஞ்ச உடனே என்ன வாங்க போறோம்னா தொட்டிலும் கயிறு வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம். போறப்பே மறக்க முடியாத நினைவு பரிசு இங்க வந்ததுக்கு தொட்டிலும் கயிறு வாங்கிட்டு போறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏண்டா எல்லாத்தையும் வாங்கினியே, தொட்டில் கயிறு வாங்கினியாடா, குழந்தை பிறந்தா எப்படி ஆட்டுவேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? பிறந்தோட வாங்க மாட்டான், வாங்குறதுனால பறக்கும். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தொட்டில குறிச்சு பேசிட்டாரு, ராராட்டு பாட்டையும் கொடுத்துட்டாரு. என்ன ராராட்டு பாட்டு? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. கடவுளோட வாழ பழகுங்க. ஆச்சரியமானவரே, ஆண்டவரோட நடக்கிறது, இது ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது. அதிசயமானவரே, உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எனக்கு நிறைய gift ஓபனே பண்ணல இல்லையா? இன்னும் ஓபனே பண்ணல. பிறக்க போற குழந்தைக்குன்னு வந்திருக்கிற நிறைய பரிசு பொருட்களை நாங்க என்ன செய்யல, இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை. குழந்தை எங்கன்னு கேக்குறீங்களா? He is on the way. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். ஆனா நான் வைராக்கியமா இருக்கிறேன். எஸ், நான் பேசல, கர்த்தர் பேச சொன்னாரு. நான் மூடி வச்ச டாபிக் நீங்க தொட்டிருக்கிறீங்க. நான் க்ளோஸ் பண்ண டாபிக்கை நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க. இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், ஆனா இந்த சப்ஜெக்டை நீங்க திணிக்கிறீங்க. I dare to believe you for this miracle. இந்த அற்புதத்துக்காக நானும் உங்களை விசுவாசிக்க துணிகிறேன். அதனால ஜோகன் வர்றப்ப எங்க ஊர்ல ஒரு கறி விருந்து. அதனால பாஸ்டருக்கு அழைப்பு கொடுக்கிறோம், சபையாருக்கு அழைப்பு கொடுக்கிறோம், வழியாக அழைப்பு கொடுக்கிறோம்.
இப்படி வண்டி பிடிச்சிட்டு வர போறீங்க. ஆமென். நேத்து பாண்டிச்சேரியில இருந்து வண்டி பிடிச்சி வந்த மாதிரி பஸ் பிடிச்சி வந்து நீங்க மட்டனை கறியை வெட்டு என்ன செய்ய போறீங்கன்னா வெட்ட போறீங்க. வித் ஸ்வீட்டோட. வித் ஸ்வீட்டோட. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எனக்கு இந்த சாட்சியை சொல்றப்ப எல்லாம் கொஞ்சம் கூச்சமா இருக்கும். என்னடா 56 வயசுல சொல்ற சாட்சியாடா இது என்னன்னா, அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், 56 வயசுலயே இதை சொல்றதுக்கு இந்த திணறு வேணா, அந்த கணவன் 99 வயசுல என்ன மாதிரி விட்டுருப்பான். ஆபிரகாம் 96 வயசு 99 வயசு கிழவனும் 89 வயசு கிழவையும் ஆபிரகாம நினைக்கிறப்ப மனசுக்கு தெம்பா இருந்துச்சு. பரவாயில்ல, அந்த மனுஷனோட நான் எவ்வளவோ பரவாயில்ல ஆண்டவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நாமெல்லாம் பேசுறோம், இதை நம்மளால பேச முடியுமா? முடியாது. மனுஷ அறிவுல யோசிச்சு பாருங்க, இந்த டாபிக்க 56 வயசுல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் ஏன் தொடுறேன்னா, அவர் இந்த டாபிக்க தொட்டிருக்கிறாரு. நீங்க தொட்ட டாபிக்க நானும் தொடுவேன் ஆண்டவரே. நீங்க தொட்டிருக்கிற டாபிக்க நானும் தொடுவேன் ஆண்டவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டுல எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு என் வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அது உங்க வீட்டுல இருக்கிறத ஆமென் உங்க கண்கள் காணும். ஆமென். உங்க கண்ணாலேயே நீங்கள் அதை நம்ப முடியாத ஒரு ஆச்சரியத்தை உங்க வீட்டுல உங்க கண்ணு காணும். இந்த சீர்காழியில இந்த பெல்ட்டுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சொல்லுவாங்க, சிங்க குட்டிகளுக்கு பட்டினி, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிற தம் பிள்ளைகளுக்கு தேங்காய் சட்டினி அப்படின்னு, என்னாலும் கொழுமடா தேங்காய்னா அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, லைவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், போட்டு கேளுங்க. எஸ், நானே போட்டு கேட்கணும். இன்னும் நான் டேபையே பார்க்கல, எதுக்கு இனிமே பார்க்கணும், மூடி வச்சிருக்கேன். வந்ததுல இருந்து சூடு பறக்குது இந்த சபையில. எஸ், வந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் சூடு பறக்குது தான் பேசுற மாதிரி இருக்கு. Yes. சூடான சாப்பாடு ஃபூன்னு தான ஊதிக்கிட்டு என்ன செய்வீங்க, அந்த மாதிரி சாப்பிடுற மாதிரி நானும் ஊதிக்கிட்டே தான் பிரசங்கம் பண்றேன். எனக்கே சூடு தாங்கல. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நான் என்ன நினைச்சேன்னா, ஆண்டவர் கிருபையில ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன், என்ன அப்பான்னு கூப்பிடுற பிள்ளைங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. எங்க போனாலும் இளைய சமுதாயம் ஓடி வந்து அப்பான்னு தான் சுத்தம். 50 வயசுக்கு மேல 55 வயசுல 56 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடுற ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. எனக்கு வயசு 56. ஆனா ஏன் ஏஜ்ல இருக்கிறவங்க என்னை அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்வாங்க. இந்த வல்லமை மேல இருந்து கிருபை வெளிப்படுறப்ப அதனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க அப்பான்னு கட்டி பிடிச்சிட்டு வந்து உரிமையா கட்டி பிடிச்சுக்குவாங்க. ஆனா இத்தனை பேர் வந்து நம்மள அப்பான்னு கூப்பிடுறாங்க. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். ஆனா பயாலஜிக்கலா நம்மள அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல.
அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, சில பேர் குழந்தை பிறந்ததுனால யாராவது அப்பாவா அது அவங்க வாய்ப்பாட்ட வரும். ஆனா உனக்குன்னு ஒரு வரம் இருக்கு. முதல்ல உன்னை அப்பாவாக்கிட்டு தான் நான் குழந்தைய கொடுப்பேன். என்ன ஆண்டவர் எங்களுக்கு என்னன்னா விளங்கலையே. அதான்டா இது அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. விளங்குதானே சொன்னது? எஸ். குழந்தை பிறந்தா நீங்க யாராயிருவீங்க? அப்பாவாயிடுவீங்க. ஆனா என் கதை எப்படின்னா, அப்பாவா என்னை அப்பாவாக்கிட்டு என்ன கொடுக்குறாருன்னா குழந்தைய கொடுக்கிறாரு. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனேருந்தி விலகாமலே என்னை நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. உங்களுக்கு நடக்க போற அற்புதத்துக்கு தான் டீம் சாங். ஆச்சரியமானவரே, இந்த பாடலை பாடி பாடி தான் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அதிசயமானவரே, அதிசயத்தை உங்க கண்கள் காணும். ஆச்சரியத்தோட பாப்பீங்க. ஆச்சரியம், ஆச்சரியம். உங்களை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு அதிசயத்தை, உங்களை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு அதிசயத்தை உங்க கண்கள் சீக்கிரத்துல காண போகிறது. அதி சீக்கிரத்துல தேவன் வாக்கு பண்ணினபடியே உங்க வீட்டுல, உங்க தொழில, உங்க ஊழியத்துல, உங்க பிள்ளையோட வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணின காரியம் தொழிற்கும், தொழிற்கும், தொழிற்கும். அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. கூரை வீட்டுல இருக்கிறவங்க நான் சொல்றதை செய்வீங்களா? இன்னைக்கு செய்வீங்களா? போறப்ப ஒரு செங்கலை மட்டும் வாங்கிட்டு போங்க வேலைக்கு. என்ன வாங்கிட்டு போறீங்க? ஒரு செங்கல். செங்கலை வாங்கிட்டு போய், நான் வாங்கிட்டு போறது என்ன வாங்கிட்டு போறேன்னா தொட்டில் கயிறு வாங்கிட்டு போறேன். நீங்க என்ன வாங்கிட்டு போறீங்க? ஒரு செங்கல். ஒரு ஒத்த செங்கலை வாங்கிட்டு போய், ரொம்ப காசுலாம் வராது, ஒரு 7 ரூபா 8 ரூபா வரும் ஒரு செங்கலை. ஏன்னா ஒரு அடையாளமா வீட்டில் வச்சிருங்க. ஆண்டவரே, வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை இல்லை. ஆனா நீங்க அதிசயம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால என் வீட்டில் வீடு கட்டுறதுக்கான ஒரு செங்கலை, என்னால முடிஞ்ச ஒரு செங்கலை நான் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சிருக்கேன். எதை வச்சிருக்க போறீங்க? செங்கலை வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆமென். சமீபத்தில் எங்களுடைய உடன் ஊழியர்களுக்கு அப்படியே நடந்துச்சு. அற்புதம். சக அண்ணனுக்கு அவர் ரொம்ப நாளாக வீடு கொஞ்சம் தூண்டு செவரை கட்டி வச்சுட்டு அவர் தைக்கிற டெய்லர் அவர் ஊழியத்துக்கு கமிட் பண்ண பிறகு அவங்க இருக்கிற வீடு, கூரை வீடு அப்படியே ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு எங்கேருந்து நண்பர்கள் 2 பேர் வந்தாங்கன்னு தெரில. வந்து அவங்க வீட்டை பார்த்து அவ்வளோதான், அந்த கூரையை மாற்றலான்னு வந்தவங்க, இது என்ன சுவர் இவ்வளோ தான் இருக்கு, இந்த கூரையை மாற்றுற பதில் இதை நம்ம கட்டி கொடுத்துலாமே, அதை கட்டி கொடுத்துட்டு சரி இது வழியாக தானே போனோம், கூரை ஒழுகுமே, இதையும் மாற்று. கூரை காரை ஆயிடுச்சு. பிஞ்சு போன கூரையிலேயே நல்ல கூரை வந்துடுச்சு. இப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். மழை காலத்தில் ஆண்டவரே காரை வீட்டில் இருக்கவும், வெயில் காலத்தில் கூரை வீட்டில் இருக்கவும் 2 வீட்டை ஆசீர்வாதித்து கொடுத்துட்டீங்களே, நன்றின்ட்டார்.
அப்ப கிரக பிரவேசத்துக்கு என்னையா பாட்டு பாடலாம்? ஆச்சரியமானவரே, கிரக பிரவேசத்தின் பாடல். என்ன சங்கீதத்துல அப்படி இருக்கு, ஒரு தலைப்பு இருக்கு, கிரக பிரவேச பாடல். ஆச்சரியமானவரே, இதுதான் உங்க வீடு பிரதிஷ்டையில நீங்க பாட போற பாடல். இதுதான் குழந்தை பிரதிஷ்டையில நீங்க பாட போற பாடல். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு பிரதிஷ்டை ஆராதனை உண்டு. சங்கீதம் 30 கிரக அதிசயமானவரே, கிரக பிரதிஷ்டை பாடல். சங்கீதம் 30. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இந்த பாஸ்டர் வந்து 2 நாள் செம்ம கதை விடுறான்டா. என்ன விடுறான்டா? செம்ம கதை விடுறான்பா. அம்மா தாயி, இது கதை இல்ல, விதை. விதை. வசனம்னா என்ன? விதை. 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 நான் என்ன சொந்த கதை சோக கதையா சொல்றேன்? வசன விதை. வசன விதை. வசன விதை. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இவ்வளவு வெளிப்பாடு எதுக்குள்ள இருந்து தான் வருது? வசனத்துக்குள்ள இருந்து. வசனத்துக்குள்ள இருந்து தான் வருது. ஆமென். 30, 60, 100 மடங்குமான பலனை உங்க கண்ணு பார்க்கும். 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 ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. பாடிட்டே இருங்க. படத்தை பாத்துங்க. முளைச்சு வருது, முண்டிக்கிட்டு வருது. டெல்டாவை கூட அதிசயம் நடக்குது. டெல்டா பெல்ட்டுக்கே உரிய அதிசயம் இது. உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட இந்த காரியம் இந்த மாதிரி முளைச்சு வருது. முளைச்சு வருது. நீங்க புதைச்ச காரியம் முளைச்சு வருது. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நேத்து வாலிய பிள்ளைங்களுக்கு சொன்னேன், கதைக்குள்ள எதுவுமே நிஜம் இல்ல, ஆனா விதைக்குள்ள எதுவுமே பொய் இல்ல. ஆமென். சொல்லுங்க, கதைக்குள்ள எதுவுமே நிஜம் இல்ல, நிஜம் இல்ல, ஆனா விதைக்குள்ள இருந்து வர்ற எதுவுமே வருகிற எல்லாமே பொய் இல்ல. ஆச்சரியமானவரே, நீ பச்சி பச்சின்னு வருது, அதிசயமானவரே. உங்க கண்ணுக்கு முன்னாடி முளைச்சு அப்படி 2 இலை விட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்க பாருங்க. வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் துளிர்க்குது. அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நாங்க போறப்ப என்ன வாங்க போறோம்? தொட்டில் கயிறு வாங்க போறோம். நீங்க போறப்ப ஒரு தொட்டில்னா தொட்டில், எஸ், வீடுனா ஒரு செங்கல். உங்க மகன் ரட்சிக்கப்படலைன்னா ஒரு பைபிள் வாங்கிட்டு போங்க. ஆமென். ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை கையில வாங்கிட்டு ஒரு காலத்துல அவன் கண்ணை நீங்க என்ன செய்வீங்க? திறப்பீங்க. இந்த பைபிளை விழுந்து விழுந்து என்ன செய்வான்? வாசிப்பான். உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலையா, அவருக்காக ஒரு பைபிள் வாங்கிட்டு போங்க. பிஎஸ்எஸ்ஆர் மாட்டி ஒரு நடந்த சம்பவம், ஒரு குடும்ப தலைவர் பைபிளையே தொட்டதில்லை. இந்த பாஸ்டர் கிம் போயிட்டு அவங்க வீட்டில் தங்கிட்டு போன பிறகு சரியான குடிகாரர் அந்த வீட்டு ஓனரு. இவர் வந்துட்டு போன பிறகு குடி எப்படி மாறுச்சுன்னு தெரில, 7 நேரம் பைபிள் வாசிச்சிட்டாரு 2 வருஷத்துக்குள்ள. அவரால் பைபிளை வைக்கவே முடியலைங்களாம். அந்த அளவு. இப்போ பார்க்குறப்ப அவங்க வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார பார்க்குறப்ப என் கண்ணால் நம்பவே முடியல அப்படின்றாங்க. ஆண்டவர் உணர்த்துறாரு, உங்க வீட்டுக்காரர் பாக்கெட்ல சிகரெட் பாக்கெட் இருக்கு, எஸ். உங்க வீட்டுக்காரர் பாக்கெட்ல குவார்டர் கிடக்கு, எஸ். உங்க வீட்டுக்காரர் பாக்கெட்ல என்னென்னமோ இருக்கு, ஆனா உங்க வீட்டுக்காரர் கையில இதுவரைக்கும் நீங்க பார்த்திராதது பைபிள், எஸ். அதை இன்னைக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆமென். வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சிருங்க. யாரியா நீ ஒரு நாள் இந்த பைபிளை கையில தூக்குவ. நீ தூக்குறது மட்டும் இல்லாம அநேகரை தூக்க வைப்ப.
நான் வாங்கி வச்ச இந்த பைபிள் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீங்க வாங்கி வச்ச அந்த பைபிளை விசுவாசமா செய்யுங்க. உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டு வேற பைபிள் இல்ல, நீங்க வாங்கி வச்ச பைபிளை கையில எடுத்துக்கிட்டு உங்களையும் கையில பிடிச்சுக்கிட்டு மாமா கோயிலுக்கு வா தாயி, வா தாயி, நம்ம சர்ச்சுக்கு என்ன செய்யலாம், போகலாம். நீங்க அவர் கையில பிடிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே பாடுவீங்க, ஆச்சரியமானவரே. உங்க கல்யாணத்திலோட அப்படி நீங்க நடந்துக்க மாட்டீங்க. அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எல்லாரும் எழுந்து நின்று ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். இது நடக்கும் உங்களுக்கு. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமான